ஹாய் எலியா ஃபேமிலிஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான். என்னன்னா நம்ம வீட்டில் வந்து மூர்த்த கால் ஊன்றோம். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்து 3 daysல வந்து பால் காய்ச்சி விறுவிறுப்பா ஓடி வந்து சீர் ஃபங்க்ஷன். ஆமா, விறுவிறுப்பா ஓடி போச்சு எல்லாமே. அந்த 5 மாசம் எப்படி ஓச்சுனே தெரியல, சல்லுன்னு ஓடிடுச்சு. கண்டிப்பா வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஃபங்க்ஷன் நம்ம வீட்டாளர்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கோம், வெளியில யாருக்கும் சொல்லல. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ பண்ணுங்க. பை. காதலும் நேசிப்பும் என்றும் ஸோ இதுதான் முகூர்த்த காலுக்குள்ள கம்பு கழுவிட்டு இருக்காரு. புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கான் ஒருத்தன். ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அதான் வேஸ்ட். நான் தான் கேட்டேன், சொன்னேன் ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. மஞ்சள் எதுவும் பூசணுமாமா? சரி சரி, அப்படியா? மாமா மச்சானுக்கு தான் தெரியும்ண்ணே, மாமா வரணும். கால் சுட போகுதுடா. மகி மகி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேன் மாதிரி காத்து தாண்டா வருது. புதிய ஏசில போட்டிருக்கேன். ஏன் அவன் கதை? ஸோ இப்பதான் வேலையே போட்டோ எடுத்தாச்சம்மா? நல்லா இருக்கா? இந்த சேலை எத்தனை போட்டோ தான் சேலை கொடுப்ப? அண்ணன் பால் காய்ச்சி இந்த சேலை தான் கட்டியிருக்கேன். கட் அவுட்டுக்கா? பூ எடுக்காதியா டே? வெற்றி எடுத்துடணும். இதுதானம்மா? இல்லையா? அதான் வெற்றி எறும்பு இருக்கு, பொறுமையா விட. இந்த குடத்துல இருக்குமா? உள்ள மணி என்ன எரும மாடு. நீ வா, நீ எப்படி என்ன காசு வாங்க நான் பாத்துறேன். நான் உனக்கு எத்தனை தடவை அலையுறேன்னு பாரு. இங்கிட்டு போக முடியல. கீழே போடுறா நீ. கீழே போடுறா. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், விடுங்க. உள்ள போட்டோம் கீழே போட்டேன்னா கையை உடைச்சு விடுவேன். நல்லா பிடிச்சிக்கையா? இந்த தானே மாமா இந்த வச்சுட்டு எதை பண்றாங்களாம்? மாமா வந்து 5 அதான் 6 பயலு. பெரிய மனுஷங்களை கூப்பிடுங்க. இந்தடா வெற்றி. பக்கத்தில் போயிடும்.
கால் சுடுது. அந்த பாச்சு வச்சாச்சு. வைக்கடா கம்பு தான் கேட்டுச்சு. கம்பு தான் போயிட்டு கழட்டிக்கோங்க. போயிட்டு
போங்க அக்கா போங்க. பூசியாச்சு, இந்த வெற்றி பூசட்டும். அதான் 12 இருமா வெயிலுமா இருமா. அத்தை பூசும் போது வா, அத்தை கூட பூசுவோம். நானும் வரேன். வெற்றி இல்ல லட்சுமாமா போட்டோ எடுக்கிறாங்க பாரு. முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு. மணி 11 மணி ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனை முடிச்சு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நல்லபடியாக வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பால் காய்ச்சி வர வர பயங்கரமாக இருக்குது நமக்கு. பட ஃபங்க்ஷன்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கீரமங்கலத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? சரி கொட்டாதடா வீட்டுக்கு போகணும். இப்போ போகணும். ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான். அது எல்லாமே குடிக்கணும் நடக்குது. அண்ணா அண்ணி எல்லாம் வந்திருந்தாங்க இன்றைக்கி. நல்லபடியாக எல்லா ஃபங்க்ஷனும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மாமனார் மாமியார் மச்சான் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்களால வர முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் 2 நாளாக வரப்போம். அதனால நம்ம சொல்லிட்டோம் வர முடியாது. அவங்களால வர முடியல ஒரு சூழ்நிலை தான். மற்ற மாமா மச்சனை எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு திருப்தியா. அது இதுக்கு பெருசாக பண்ணல. ஏன்னா அடுத்தடுத்து பெருசாக பண்ணுறதுனால இப்போதைக்கு பெருசாக எதுவுமே நாங்கள் பண்ணலை. சூப்பராக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வீட்டோட அப்டேட்டுமே இந்த வீடியோக்கு அப்புறம் இன்ஸ்டாவில் நாங்கள் போடுறோம். கண்டிப்பாக ரீல்ஸ் பாருங்கள். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நாளைக்கு இல்லாட்டி இன்னைக்கு ஈவினிங் கூட எடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஏன்னா நம்ம வீடு ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நாளைக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருவோம். என்ன கலர் அடிச்சிருக்கோம் எப்படின்னு. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட்டாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்கா, மாடலாம் நல்லா இருக்கா, ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு போகிற வீடியோ பாருங்கள். இன்றைக்கி இன்ஸ்டாவில் போடுறோம். கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொன்று வந்து தம்பியோட ஃபோட்டோ இன்ஸ்டாவில் போட்டிருந்தோம். கத்தியோட
அது கொடுக்க கூட நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். பட் அது நார்மலான குழந்தைங்கலாம் விளையாடுற பிளாஸ்டிக் கத்தி அது. அப்படியா? ஆமா, அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, அதை பார்த்தேன். நம்ம இன்ஸ்டால அதை பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும். நார்மலா அந்த கத்தி வாங்கி போஸ் கொடுக்கிறது குழந்தைக்கு நம்ம அது வந்து என்ன சொல்றது, வன்புறம் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து நார்மலா ஒரு 10 ரூபா 20 ரூபா கத்தியை வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட கொடுப்போம் தெரியுமா, அது மாதிரி ஒரு போட்டோ எடுத்தது. அதை நேற்று வால்பேப்பரா போட்டிருந்தாங்க. அதை நிறைய பேர் வேற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சாரி தான், மன்னிச்சுங்க. அது பெரிய ஒரு விஷயம் இல்லை, அது பெரிய விஷயமா ஆக்க வேணாம். அதை நாங்கள் மாற்றிக்கிறோம் சரிங்களா. வளர்க்க தெரியாமல் இல்லை, 4 வருஷமா என் பையனை நாங்கள் தான் வளர்க்குறோம். என் பையன் எங்களுக்கு எப்போதுமே தங்கம் தான். ஆளாளுக்கு அவங்க குழந்தை வந்து எல்லாருக்குமே தங்கம். நல்லா வளர்க்கணும் தான் தகப்பனும் ஒரு தாயும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் பிள்ளைய நல்லா வளர்க்கணும், நல்லா பார்த்துக்கணும் தான் நினைப்போம். தப்பாக எடுத்துக்க வேணாம் சரிங்களா. ஸோ அடுத்த சந்திக்கும் வரை உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சரல் பாய்.